அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம், வள்ளுவ நிர்வாகம் 234வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மைகளால் போற்றி பணிகின்றேன். இந்த உலகம் உய்யும் பொருட்டு அறநெறியை வெளிப்புற வகுத்து தந்த வள்ளுவக் கடவுளார் திருவடிகளை உச்சியில் சூட்டி ஓப்பெய்துகிறேன். வள்ளுவருடைய ஆழம் மிகுந்த குரல்களுக்கு நுட்பமான உரை செய்து நமக்கு வழிகாட்டி அருளுகிற பரிமேலழகர் திருவடிகளை வணங்குகின்றேன். திருக்குறளிலும் பரிமேலழகர் உரையிலும் ஆர்வத்தையும் விருப்பத்தையும் உருவாக்கி தந்த என்னுடைய ஆசிரியர் பிரான்கள் திருவடிகளை மனதிருத்தி போற்றுகின்றேன். உயர் வள்ளுவம் என்கின்ற இந்த சங்கமத்தை ஏற்படுத்தி பலகாலமாய் சிதைவின்றி அதனை நடத்தி செல்கிற இளையோர்க்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். இந்த சங்கமத்தில் இணைந்து அறநெறியை கற்பதை ஒரு கடமையாக செய்து வருகிற உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். வள்ளுவருடைய திருக்குறள் முப்பாலாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என முப்பாலாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. புரார்த்தங்கள் என்று சொல்லப்படுகிற அறம்பொருள், இன்பம், வீடு என்கின்ற 4 வீட்டினை வெளிப்படையாக வள்ளுவர் சொல்லவில்லை என்கிறார் பரிமேலழகர். ஏனென்றால் வீடு என்பது இறையடி, அதனை நம் அறிவால் உணர முடியாது என்ற காரணத்தினால் வரையறுத்து வீடு பற்றி பேசுவது கடினம் என்பதால் அதை தனியே ஒரு பாலாக சொல்லாமல் அறத்துப்பாலினுடைய ஒரு பகுதியாக வரக்கூடிய துறவரத்தை அடிப்படையாக கொண்டு அந்த வீடு என்ற பகுதியும் சொல்லப்படுகிறது என்கிறார் பரிமேலழகர். ஏனென்றால் துறவரம் காரணம், வீடு காரியம். காரணத்தை உரைக்க காரியம் உணரப்படும் என்ற காரணத்தினாலே வீட்டினையும் சொல்லி இருக்கிறார் என்று பரிமேலழகரும் குறள் பற்றி எழுதிய பல ஆசிரியர்களும் எழுதியிருக்கிறார்கள். இந்த அறம்பொருள் இன்பம் வீடு என்ற பகுதியிலே அறம்பொருள் இன்பம் என்ற பகுதியிலே நாங்கள் அறத்துப்பாலை ஓரளவு கடந்து வந்திருக்கிறோம். அது 4 இயல்களை கொண்டது. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்கின்ற 4 இயல்களை கொண்டது. நூலுக்கான முன்னுரை. இல்லறவியல் என்பதிலிருந்துதான் அறம் ஆரம்பமாகிறது. தனி மனிதனான ஒருவன் ஒரு துணையை தேடி சில அறங்களையும் அன்பையும் பேணி வாழத் தொடங்குவது இல்லறம். இந்த இல்லறத்தினுடைய வழிநின்று ஒருவன் வளர்ச்சி பெற அது அவனை மெல்ல மெல்ல வளர்த்தெடுத்து துறவரம் நோக்கி நகர்த்தும் என்பதுதான் இல்லறவியலிலே சொல்லப்படுவதாகிய செய்தி. அன்பினுடைய வளர்ச்சி தான் இல்லறம், அன்பினுடைய முதிர்ச்சி தான் துறவரம் என்று நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். ஆகவே இல்லறவியலிலே அன்பினுடைய வளர்ச்சியை சொல்லி புகழ் என்ற அதிகாரத்தோடு அதனை நிறைவு செய்கிறார் வள்ளுவர். புகழ் என்பது தேடி பெறுவதல்ல, இல்லறப் பகுதியிலே நேரடியாக நாம் பயணிக்க தானாக வந்து கிடைப்பது என்பது அதனுடைய அர்த்தம். ஒப்புரவு, ஈகை என்கின்ற தனிமனிதனுக்கு செய்கிற அறங்களையும் சமூகத்துக்கு செய்கிற அறங்களையும் ஒரு மனிதன் செய்து வந்தால் அவனுக்கு புகழ் கிடைக்கும் என்பதோடு இல்லறவியல் நிறைவுறுகிறது. அதிலே இருந்து துறவரவியலை ஆரம்பிக்கிறார் வள்ளுவக் கடவுளார். துறவரவியல் என்பது ஒட்டுமொத்த உயிர்களையும் நேசிக்கும் தன்மை. இல்லறவியல் தன் குடும்பத்தை நேசிக்கும் தன்மை. உலகெங்கும் வாழ்கிற உயிர்களை நேசிக்க வேண்டுமானால் மனதில் அருள் வேண்டும்.
அன்பு என்பது தொடர்புடையார் மாட்டு செய்வது, அருள் என்பது தொடர்பிலார் மாட்டும் செய்யப்படுவது என்று நாங்கள் முன்னே படித்திருக்கிறோம். ஆகவே ஒரு துறவி எல்லாரையும் நேசிக்கிற தகுதி பெற்றவனாக இருக்க வேண்டும் என்றபடியால் அருளுடைமையிலே இருந்து துறவரவியல் ஆரம்பமாகிறது. துறவரவியலை விரதம் ஞானம் என்று இரண்டாக பிரித்து கொண்டு விரதங்களிலே ஒரு துறவி கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சில விடயங்களை மட்டும் சொல்லி அதன் முதிர்ச்சியாக வருகிற பகுதியை ஞானம் என்ற பகுதியிலே வைக்கிறார். விரதங்களை கடைபிடிக்க ஞானம் உதிக்கும். ஞான உதிப்புக்கான அடையாளமாக 4 அதிகாரங்கள் பேணப்படுகின்றன. ஒன்று நிலையாமை, அடுத்தது துறவு, மெய்யுணர்தல், அவாறுத்தல் என்ற 4 அதிகாரங்களை வைத்து துறவரவியலை நிறைவு செய்கிறார். ஏற்கனவே பலதரம் அது பற்றி விரிவாக சொன்னதால் இந்த அளவிலே அதை சுருக்கிக் கொள்கிறேன். ஆகவே 3 இயல்கள் முடிவடைகின்றன: பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல். இல்லறவியல் துறவரவியல் 2ம் தான் அறம் என்று அறத்தப்பால் என்று கருதப்படுகிறது. இத்தோடு முடிக்க வேண்டிய அந்த பாலை இன்னொரு இயலை வைத்து நிறைவு செய்கிறார் வள்ளுவர். அதை நாம் நுட்பமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்று. ஊழியல் என்று அந்த இயலுக்கு பெயர். அந்த ஒரு இயலிலே ஒரே ஒரு அதிகாரம், ஊழ் என்கின்ற ஒரு அதிகாரத்தை மட்டும் தனித்து வைத்திருக்கிறார். அதற்கான காரணம் என்ன என்று அறிகிற பொழுது, அறம்தான் ஊழினுடைய அடிப்படை, ஊழ்தான் பொருளின்பங்களினுடைய அடிப்படை. ஆகவே அறத்தினுடைய முடிவிலும் பொருளின்பங்களினுடைய தொடக்கத்திலும் ஊழ் என்பதை வைக்க வேண்டும். ஊழ் என்பது விதிவிலக்குக்கான விதி என்பதை தெரிந்து கொண்டு ஊழியலையும் கற்று முடிய அறத்துப்பால் நிறைவேறுகிறது. அதற்கு பிறகு பொருட்பாலுக்குள்ளே நுழைகிறோம். நாம் இப்பொழுது அங்குதான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பொருட்பாலுக்குள்ளே நாம் நுழைகிற பொழுது பொருட்பாலை 3 இயல்களாக பிரித்துக் கொள்கிறார். அரசியல், அங்கவியல், ஒளிவியல் என்று 3 இயல்களாக பிரித்துக் கொள்கிறார். அதிலே அரசியல் என்பது நிர்வாக தலைவன் பற்றி சொல்லப்படுகிற பகுதி. அங்கவியல் என்பது நிர்வாக துணையாளர்கள் பற்றி சொல்லப்படுகிற பகுதி. ஒளிவியல் என்பது இவ்விரண்டுக்குள்ளும் வைக்க முடியாத ஆனால் நிர்வாகம் சார்ந்த சில விடயங்களாக இருக்கிற பகுதிகளை தொகுத்த பகுதி என்று 3ஆக பிரித்துக் கொள்கிறோம். இதுதான் வள்ளுவர் வகுத்திருக்கிற பிரிவு. பொருட்பால் என்பது தனியே நிர்வாகத்தை பற்றி சொல்லுகிற ஒன்றாக திருக்குறளிலே இல்லை. வேறு அறம் சொன்ன நூல்கள் பொருட்பாலை தனியே பொருட்பாலாக, அதாவது தனியே நிர்வாகமாக பேசுவார்கள். வள்ளுவர் அப்படி பேசாமல், இல்லறம் நடத்த வேண்டுமானால் அதற்கு பொருளும் இன்பமும் அவசியம் என்று உணர்ந்து அந்த விடயத்தை விரித்து சொல்வதாகத்தான் பொருளையும் இன்பத்தையும் வைக்கிறார். அதனாலேதான் பொருளின்பங்கள் பாடப்பட்டாலும் திருக்குறள் அறநூல் என்றே தனித்து சொல்லப்படுகிறது என்கின்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இனி அந்த பொருட்பாலுக்குள்ளே நுழைகிற பொழுது முதலிலே அரசியல் என்று சொல்லி ஒரு அரசனுடைய தகுதி, கடமை முதலியவற்றை எல்லாம் பகுத்து காட்டுகிறார் வள்ளுவ பெருந்தகை. அந்த அரசியலை நாம் ஓரளவு கற்று கடந்து வந்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து நாம் இப்பொழுது படித்துக் கொண்டிருப்பது அங்கவியல். அங்கவியலிலே அங்கங்கள் 6 என்று சொல்லப்படுகிறது. நல்ல அரசனுக்கு தேவைப்படுகிற விடயங்கள், துணையாக நிற்கக்கூடிய பகுதிகள் 6 என்று சொல்கிறார்கள். அந்த 6 அங்கங்களிலே படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்கின்ற அந்த 6 அங்கங்களிலே முக்கியமானதாக கருதப்படுகிற அங்கம் அமைச்சு என்கின்ற அங்கம். அமைச்சு என்பவன் கிட்டத்தட்ட அரசனுக்கு சமமான தகுதி பெற்றவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நிர்வாக தலைவன் பெரு நிர்வாகம் செய்கிற பொழுது தான் தனியொருவனாக நின்று நிர்வாகத்தை நடத்த முடியாது. ஆகவே அமைச்சு என்கின்ற பகுதி அவனுக்கு பக்கபலமாக இருந்து நிர்வாக துணைக்கு வழி செய்வதனாலே அமைச்சு என்கின்ற அந்த அங்கங்களுக்குள்ளே முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஆனால் அங்கங்களை வகுக்கிற பொழுது படைகுடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்று வகுத்தாரே, அதிலே அமைச்சுக்கு முதலிடம் கொடுக்கப்படவில்லையே என்றால் அது பாட்டோசை கருதி வைக்கப்பட்ட வரிசை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அங்கவியலிலே அமைச்சனை பற்றி சொல்ல வேண்டும் என்று கருதி அமைச்சு என்ற பகுதியை ஆரம்பிக்கிறார்.
அந்த அமைச்சு என்ற பகுதியிலே 11 அதிகாரங்கள் என்று நினைக்கிறேன் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். முதலிலே ஒரு அமைச்சனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள், பண்பாடுகள், அவன் செய்ய வேண்டிய கடமைகள் என்பவற்றை எல்லாம் தொகுத்து அமைச்சு என்று முதல் அதிகாரத்தை அமைக்கிறார். இரண்டாவது அதிகாரமாக நாம் யாரும் எதிர்பாராத ஒரு அதிகாரத்தை அந்த இடத்திலே வைத்து காட்டுகிறார். சொல்வன்மை என்கின்ற அதிகாரத்தை வைக்கிறார். அமைச்சுக்கும் சொல்வன்மைக்கும் என்ன தொடர்பு என்றால், ஒரு நல்ல அமைச்சன் தன் அரசன் சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளை தம்மை விட்டு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வேற்றரசரிடம் ஆற்றல் மிகுந்தவர்கள் இருந்தால் அவர்களை தம் பக்கமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். இது இரண்டுக்கும் அமைச்சன் சொல்வன்மை உடையவனாக இருந்தால்தான் இது சாத்தியம். தன் அரசனிடம் இருந்தால் இன்னென்ன பயன்கள் கிட்டும் என்பதான விடயங்களை சொல்லி தங்களிடம் இருக்கக்கூடியவர்களை காத்து கொள்ளுதல். பிற அரசரிடம் இருக்கக்கூடியவர்களிடம் நீ அங்கிருந்து இவ்வளவுதான் உனக்கு கிடைக்கிறது, இங்கே வந்தால் இந்த அரசனிடம் நீ பல நன்மைகளை பெறுவாய் என்பதாக சொல்லி அத்தகையவர்களையும் தம் பக்கம் எடுத்துக் கொள்வது. இதுதான் அமைச்சனுடைய கடமை. இதற்கு சொல்வன்மை அவசியமாகிறது என்பதால் சொல்வன்மையை கொண்டு வந்து அமைச்சனுடைய அடுத்த அதிகாரமாக வைக்கிறார். நான் மீண்டும் மீண்டும் சொன்னதுதான், இது எப்படி அறமாகும்? தன்னிடம் இருக்கிறவர்களை வைத்துக் கொள்வது என்பது சரியானது, பிறரிடம் இருப்பதை இழுத்தெடுப்பது என்பது அறமாகுமா என்று கேள்வி கேட்டால், நான் முதலே சொல்லி இருக்கிறேன், பொருட்பாடு என்பது வரையறுக்கப்பட்ட அறம்தான். விரித்துரைக்கப்படுகிற அல்லது பகிரங்கப்படுத்தப்படுகிற அறம் இல்லை. அதனால்தான் அறத்துப்பாலை முதலறம் என்றும் பொருட்பாலை சார்வரம் என்றும் பெரியவர்கள் எழுதியிருக்கிறார்கள். குறித்த ஒரு கூட்டத்துக்கான தலைமை தாங்குகிறவர்கள் அந்த கூட்டத்தினுடைய நன்மை நோக்கி பயணித்தல் தான் பொருட்பாலிலே வருகிற அறம். ஆகவே இந்த அமைச்சனுடைய இரண்டாவது செயலும் அறத்துக்குட்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு இந்த சொல்வன்மையுடைய அமைச்சன் வினை செய்ய தொடங்க வேண்டும். தன் அரசன் சார்ந்து வினை செய்ய தொடங்க வேண்டும். வினை செய்ய தொடங்குவதானால் தான் செய்கிற வினை தூய்மையானது என்ற ஒரு நம்பிக்கை இருந்தால்தான் அந்த வினையை உறுதிபட செய்ய முடியும். நான் செய்கிற செயலிலே பிழை இருக்கிறது என்று தெரிந்தால் நம்மனமே நம்மை குத்தி குத்தி இது பிழை பிழை என்று உணர்த்துகிற பொழுது அந்த வினையிலே நாம் முழு மனதோடு ஈடுபட முடியாது. ஆகவே நான் ஒரு கூட்டத்தினுடைய தலைவனுக்கு கீழே அமைச்சராக இருக்கிறேன். என் அரசனுடைய வேலை அந்த கூட்டத்தினுடைய நன்மையை பார்ப்பதுதான் என்னுடைய அரசனுடைய முதல் வேலை. ஆகவே அந்த அரசனுக்கு கீழே இயங்குகிற அமைச்சனாகிய எனக்கும் அந்த கடமையை செய்வதுதான் முதல் வேலை ஆகிறது. ஆகவே அவர்கள் அனைவருக்கும் நலன் தரக்கூடிய வேலையைத்தான் நான் செய்கிறேன் என்ற உறுதி இருந்தால்தான் ஒரு அமைச்சன் நம்பிக்கையோடு தன் காரியத்திலே இறங்க முடியும். அதனால் அந்த அடுத்த அதிகாரமாக வினை தூய்மை என்கின்ற அதிகாரத்தை திருவள்ளுவர் வைக்கிறார். அமைச்சு, சொல்வன்மை, அதற்கு பிறகு சொல்லினாலே நடக்கிற செயல். அந்த செயல் சிறக்க நடக்க வேண்டுமானால் அதற்கு தான் செய்கிற செயல் நல்ல செயல் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அதனால்தான் வினை தூய்மை என்ற அதிகாரத்தை வைக்கிறார். அதற்கு பிறகு அடுத்த அதிகாரம் வருகிறது, வினை திட்பம். எவனொருவன் தான் செய்கிற செயலில் வெற்றி பெறுவான் என்றால், நான் செய்கிற செயலில் வெற்றி பெறுவேன் என்று உறுதி எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் அந்த செயலிலே வெற்றி பெறுவான் என்பது நமக்கு தெரிந்த விடயம். எண்ணியாங்கெய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் என்று திருவள்ளுவர் சொன்னதை நாம் இந்த இடத்திலே நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே செய்ய போகிற வினையிலே இருக்கக்கூடியதான அந்த உறுதிப்பாட்டை சொல்லுவதற்காக அடுத்த அதிகாரம் வினை திட்பம் என்று வைக்கிறார். அதற்கு பிறகுதான் வினை செயல் வகை என்ற அதிகாரம் வருகிறது. எப்படியெல்லாம் ஒரு வேலையை செய்து எடுத்துக்கொண்ட வேலையை செய்ய வேண்டும் என்பதாக அந்த அதிகாரம் அமைந்திருக்கிறது. இனி அடுத்ததாக தூது என்ற அதிகாரத்தை வைக்கிறார். ஒரு அரசன் மற்ற அரசர்களிடம் தூது அனுப்புவது என்பது ஒரு அரசனுடைய வேலைகளிலே ஒன்று. அப்படி தூதனுப்பி சில காரியங்களை சாதிக்க வேண்டி இருக்கும். அப்படி சாதிக்க வேண்டிய காரணத்தினாலே தூது என்பது அரசிலே முக்கியமான ஒன்றாக மாறுகிறது. அந்த தூது இரண்டு வகைப்படும் என்கிறார் வள்ளுவர். அதாவது
ஒன்று தானே வகுத்து தூதுரைக்கக்கூடிய ஒருவன், மற்றது சொன்னதை சொல்லுகிற ஒருவன். வடமொழியார் ஓலை கொண்டு போகிற ஒருவனையும் தூதனாக கொள்கிறார்கள் என்று பரிமேலழகர் எழுதுகிறார். உரியது கூறுவான் வகுத்து கூறுவான் என தூதர்கள் இருவகைப்படுவார்கள். சொன்ன செய்தியை மட்டும் சென்று சொல்லிவிட்டு வருகிறவன் ஒரு தூதன், ஒரு வகை தூதன். சொன்ன செய்தியை, அரசன் சொன்ன செய்தியை சொல்லுகிற பொழுது எதிரணியிலே இருந்து கேள்விகள் பிறக்குமானால் அரசனுடைய கருத்து இதுதான் என்பதை தெரிந்து கொண்டு அந்த அந்த கருத்துகளுக்கு பதில் சொல்லிவிட்டு வரக்கூடியதாக செல்கிறவன் அடுத்த தூதன். முதல் தூதனை விட இரண்டாவது தூதன் சற்று தகுதியுடையவனாக இருக்கிறான். இத்தகைய தூது செல்கிறவர்கள் கிட்டத்தட்ட அமைச்சருக்கு ஒத்த தகுதி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த தூது என்ற அதிகாரமும் அமைச்சுக்குள்ளே பொருத்தப்படுகிறது. இனி கிட்டத்தட்ட வேலை செய்வதிலே உறுதி பெறுவது, தூது செல்வது என்கின்ற தகுதிகளை சொன்ன பிறகு முக்கியமான ஒரு அதிகாரத்தை, சிந்திக்க வேண்டிய ஒரு அதிகாரத்தை வைக்கிறார். ஒரு தலைவனுக்கு கீழே இயங்குகிற அமைச்சன் தலைவனுக்குரிய செயல்களை எல்லாம் தான் செய்தாலும் கூட தான் இரண்டாம் நிலை ஊழியன் என்பதை மனதில் பதிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அரசன் செய்ய வேண்டிய வேலைகளைத்தான் நான் செய்கிறேன் என்ற திமிரி இருக்குமானால் அரசனுடைய வெறுப்புக்கு அவன் ஆளாவான் என்றபடியால் அந்த உண்மையை சொல்வதற்காக மன்னரை சேர்ந்தொழுகுதல் என்கின்ற ஒரு அதிகாரத்தை வைக்கிறார். ஒரு தலைவனுக்கு கீழே இயங்குகிற அமைச்சன் எப்படியெல்லாம் அந்த அரசு தலைவனோடு பழக வேண்டும். அதிலே முக்கியமான முதல் குறளிலேயே சொல்லிவிடுகிறார், அணுகாது அகழாது தீக்காய்வார் போல என்று சொல்லிவிடுகிறார். நெருப்புக்கு பக்கத்திலே இருக்கிறவன் ரொம்ப தூர போனால் குளிரும், ரொம்ப கிட்ட போனால் சுட்டுவிடும். ஆகவே ஒரு இடைநிலத்திலே இருந்து கொண்டுதான் சூடு காய வேண்டும் என்கின்ற உண்மையை சொல்கிற பொழுது அரசனோடு பழகுகிற அமைச்சனும் இந்த தன்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பாக இருக்கிறார் என்பதற்காக அவர் தோள் மேலே ஏறக்கூடாது. அதே நேரத்திலே அரசனோடு நெருங்கக்கூடாது என்பதற்காக ரொம்ப தூரம் போய்விட்டால் அரசனுடைய கவனத்துக்கு ஆளாகாமல் போய்விடுவான். ஆகவே இந்த ரெண்டு நிலையும் தெரிந்து கொண்டு அரசன் விரும்புகிறவற்றை தான் விரும்பாமலும் இப்படிப்பட்ட சில பண்புகளை உட்கொண்டு ஒரு அமைச்சன் இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக மன்னரை சேர்ந்தொழுகுதல் என்கின்ற அதிகாரம் வைக்கப்படுகிறது. மன்னரை சேர்ந்தொழுக வேண்டுமானால் உள்ளுணர்ச்சி இருக்க வேண்டும். திருவள்ளுவர்களே 10 குறளையும் படித்துவிட்டு 10 குறளையும் நான் செய்கிறேன், ஆகவே நான் மன்னரை சேர்ந்தொழுகிற தகுதி பெற்றேன் என்று சொன்னால் தவறு. ஏனென்றால் சட்டங்கள் இடங்களுக்கு ஏற்ப மாறுபடும். திருவள்ளுவர் அடிப்படை சட்டத்தை வகுத்து தந்திருக்கிறார். மன்னரை சேர்ந்தொழுகுதலிலே இன்னென்ன ஒழுங்கின்படி நட என்று 10 குறளிலே அடிப்படைகளை சொல்லி இருக்கிறார். அதற்கான வியாக்கியானங்களை செய்கிற தகுதியுடையவனாக அமைச்சன் இருக்க வேண்டும். சட்ட புத்தகங்களை விட பின்னாலே சொல்லப்படுகிற வியாக்கியானங்கள் தான் பிறகு சட்ட புத்தகங்களாக மாறுகிறது என்று நாம் நீதித்துறையிலே படிக்கிறோம். ஆகவே ஒரு அமைச்சன் மன்னரை சேர்ந்தொழுக வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே குறிப்பறிதல் என்பது முக்கியமான ஒன்றாக வருகிறது. மன்னனுடைய உணர்வுகளை தெரிந்து கொண்டு செயல்பட்டால்தான் மன்னரை சேர்ந்தொழுகலாம். மன்னருடைய உணர்வுகளை எப்படி அறிவது என்றால், ஒவ்வொரு நாளும் சபைக்கு வந்தவுடன், அரசரே உங்களுடைய இன்றைய மனநிலை என்ன, உங்களை நான் எப்படி நடந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், எப்படி நடந்தால் உங்களுக்கு வெறுப்பு அடைவீர்கள் என்பதை எல்லாம் வாயாலே கேட்டு செய்தால் அவன் அமைச்சன் மட்டுமல்ல, மனிதனே அல்ல. அமைச்சனாக இருக்கிறவன் இதையெல்லாம் உணர்ந்து நடக்க வேண்டும், குறிப்பறிந்து உணர்ந்து நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அமைச்சன் உயர்ந்தவனாக கருதப்படுவான் என்றபடியால் குறிப்பறிதல் என்ற அதிகாரத்தை வைக்கிறார். நான் அன்றைக்கும் சொன்னேன், ஒரே தளப்பிலான 2 அதிகாரங்கள், ஒன்று பொருட்பாலிலும் வைக்கப்படுகிறது, காமத்துப்பாலிலும் வைக்கப்படுகிறது. பொருட்பாலிலே சொன்ன அதே விடயம்தான் காமத்துப்பாலிலும் முக்கியமான நாம் கருத வேண்டியது. ஒரு காதலியிடம் போய் நான் என்ன சொன்னால் நீ சந்தோஷப்படுவாய், நான் என்ன வாங்கி தந்தால் உனக்கு மகிழ்ச்சி வரும், நான் உன்னை எப்படி எல்லாம் மகிழச் செய்யலாம் என்று கேட்டு ஒரு காதலன் ஒரு காதலியை மகிழ்விப்பானாக இருந்தால் அவன் காதலனே இல்லை, காதகன் என்றுதான் அவனை சொல்ல வேண்டும். ஏனென்றால்
ஒரு தன் மனைவியை அல்லது காதலியை எப்படியெல்லாம் மகிழ்விக்கலாம் என்பதை தானாக உணர்ந்து ஒருவன் செய்ய வேண்டும். அதனால்தான் அங்கும் குறிப்பறிதல் வைக்கப்பட்டது, இங்கும் குறிப்பறிதல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படைகளை தெரிந்து கொண்டு குறிப்பறிதலுக்குள்ளே நாம் நுழைந்திருக்கிறோம், ஒரு குறள் படித்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். அந்த பாயிரத்தையும் முதற் குறளையும் வாசித்துவிட்டு இரண்டாம் குறளுக்குள்ளே செல்லலாம். அதிகார எண் 71. அதிகார தலைப்பு குறிப்பறிதல். அதிகார பாயிரம். அஃதாவது அரசர் கருதிய அதனை அவர் கூறாமல் அறிதல். இது மன்னரை சேர்ந்த குறிப்பறிதல் என்றால் என்ன என்றால், அரசன் கருதியவதனை அவன் கூறாமலே அறிதல். இது மன்னரை சேர்ந்தொழுகற்கு இன்றியமையாது ஆகலின் அதன் பின் வைக்கப்பட்டது. புரிதல் காமத்துப்பாலுக்கும் பொருட்பாலுக்கும் அவசியம். அது ரெண்டுக்கும் தான் அவசியம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ரெண்டுக்கும் கட்டாயம். மற்ற எல்லா இடத்திலும் குறிப்பறிதல் அவசியம்தான். அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். குறிப்பறியாதவன் மனிதனே ஆக மாட்டான் என்று விட்டார் ஔவையார். கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதான் நன்மரம் என்றார். ஒரு சபையிலே ஏறி ஒரு நூலை கொடுத்தால் அதனுடைய குறிப்பென்ன என்று தெரியாமல் இருக்கிறவனும் மறந்தான் என்று சொல்லுகிறார். தந்தையோடு பழகிற பிள்ளைக்கு, தாயோடு பழகிற பிள்ளைக்கு, அயலவனோடு பழகிறவனுக்கு இந்த குறிப்பறிதல் இல்லாவிட்டால் மனிதத்தன்மை இறந்து போய்விடும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டுதான் இந்த அதிகாரத்துக்குள்ளே நுழைய வேண்டும். அவர் சொல்லாமலே அவர் உணர்வை அறிதல். மிருகங்களுக்கு கூட இந்த தன்மை உண்டு, இதை புரிந்து கொள்ளுங்கள். குறிப்பறிகிற தன்மை விலங்குகளுக்கு கூட உண்டு. நம் வீடுகளிலே வளர்க்கிற நாய் முதலியவை எஜமான் கோபமாக இருக்கிறார் என்பது அவற்றுக்கு தெரியும். இப்போ நான் ஒன்றும் கேட்கப்படாது பேசாம மூளையிலே ஒடுங்கி இருக்கும். கொஞ்சம் எஜமான் சிரித்த உடனே அது பிறகு வந்து துள்ளி விளையாடும். இது நாய்க்கு கூட குறிப்பறிதல் இருக்கிறது, நமக்கு இல்லாமல் அடுப்படியாகும் என்பதை தெரிந்து கொண்டுதான் இதை படிக்க வேண்டும். படிங்க. குறள் எண் 701. கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறானீர் வையக்கு அணி. அதாவது அரசன் சொல்லாததை நோக்கி குறிப்பறிவான். அவனுடைய முகத்தையும் கண்ணையும் நோக்கி. இந்த நோக்கி என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. பெரும் புலவர்கள் எல்லாம் அதை கவனத்தோடு தான் போடுவார்கள். நாங்கள் பார்த்தல் நோக்குதல் எல்லாத்தையும் கலந்துதான் பாவிக்கிறோம். அது தப்பில்லை என்றால் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றை சொல்லுகிற விடயங்கள். ஆனால் தனித்தெடுத்து பார்க்கிற பொழுது பார்த்தல் வேறு, நோக்குதல் வேறு. பார்த்தலுக்கும் நோக்குதலுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஒருவரையோ ஒரு விடயத்தையோ பொதுப்பட கவனிப்பது என்பது பார்த்தல். அதுதான் சும்மா ஒருவர் வீதி வழியாக போறார், அது சும்மா பொதுப்பட பார்க்கிறது என்பது பார்த்தல். குறிப்போடு பார்ப்பது என்பது நோக்குதல். அதை மறந்து போகக்கூடாது. என்னுடைய ஆசிரியர் சொல்கிற பொழுது சொல்வார், எதிர் வீட்டு பெண் சாணம் தரித்து கோலம் போடுவதற்காக வீட்டு வாசல்லே வந்து நிற்கிற பொழுது பார்த்தால் தப்பில்லை, நோக்கினால் தப்பு என்பார். நோக்கினால் சொல்லிவிட்டு சொல்லுவார், சாணச்சட்டி தலைக்கு வரும் என்பார். அது என்றால் அது சும்மா பொதுவில் அவள் ஏதோ கோலம் போட போகிறார் என்று பார்த்துட்டு போறது தப்பில்லை. குறிப்பாக கவனித்தால் அதிலே அர்த்தம் வந்துவிடும். அதனால்தான் இங்கே அந்த நோக்கி என்ற சொல்லை போடுகிறார். கூறாமை நோக்கி குறிப்பு. நோக்கி என்பதற்கு எழுதுகிற பொழுது கண்ணாலும் முகத்தாலும் தெரிகின்றதான சில விஷயங்களை குறிப்பறிந்து செய்தல் என்று அர்த்தம். நோக்குதல் என்ற வார்த்தையை கண்டபடி பயன்படுத்தான் கம்பன் பயன்படுத்தும் பொழுது, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என. நோக்குதல் என்றால் ராமன் பார்க்கிற பொழுதும் இவள் என்னுடையவளாக மாட்டாளா என்ற கருத்தோடு பார்த்தான். சீதை பார்க்கிற பொழுதும் இவர்தான் என் கணவனாக வர வேண்டும் என்ற கருத்தோடு பார்த்தான் என்பதை விளங்கப்படுத்துவதற்காக அந்த சொல். இப்படியெல்லாம் வெளிப்படையாக சொல்லப்படாது. ஒரு காவியம் செய்தவன் ராமன் சீதையை பார்க்கிற பொழுது இவள் என்னுடைய மனைவியாக வர வேண்டும் என்று நினைத்து பார்த்தான். சீதை இவர் எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று நினைத்து பார்த்தாள் என்றால் அந்த பாத்திரங்களுடைய பண்பு குறைந்துவிடும். அதுக்கு என்ன செய்தார்? இதுதான் தமிழினுடைய தனிச்சிறப்பு. அதுக்கு ஒரு சொல் வைத்திருக்கிறார்கள். நீ இவ்வளவும் சொல்ல வேண்டாம், பார்த்தான் என்று சொல்லாமல் நோக்கினான் என்று போடு. அதற்குள்ளே இந்த கருத்து தானாக வந்துவிடும் என்பதற்காகத்தான்
அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று அந்த வார்த்தையை போட்டார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய தாய்மொழி இவ்வளவு சிறப்பு கொண்டது என்பதை நாம் தெரியாமல் இருப்பது குறைவு. அந்த பெரிய குற்றம், குறைவல்ல குற்றம். அதையெல்லாம் பெரும்புலவர்கள் அழகாக கவனித்து நமக்கு பயன்படுத்தி காட்டுகிறார்கள். அதைத்தான் இந்த குறளிலே சொன்னார். கூறாமை நோக்கி குறிப்பறிவான். நோக்கி குறிப்பறிவான். அவன் இந்த உலகத்து கடல் நீரால் சூழப்பட்ட இந்த உலகுக்கு அவன் ஒரு அலங்காரம் தருகிற நகையாக கருதப்படுவான் என்று முதல் குறளிலே சொல்லியிருக்கிறார். குறள் எண் 702. ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப குழல். உரை. அகத்தது ஐயப்படாது உணர்வானை, ஒருவன் மனத்தின் கண் நிகழ்வதனை ஐயப்படாது ஒருதலையாக உணர வல்லானை தெய்வத்தோடு ஒப்ப குழல். மகனே ஆயினும் தெய்வத்தோடு ஒப்ப நன்கு மதிக்க. இதிலே இந்த புதிதாக வந்தவர்களுக்காக சொல்லுகிறேன். ஆரம்பத்திலே இருக்கிறவர்களுக்கு இதெல்லாம் இப்ப நல்ல பயிற்சி. என்னை விட நீங்கள் கட்டிக்காரர்களாக இருக்கிறீர்கள். புதியவர்களாக இருக்கிறவர்களுக்காக சொல்லுகிறேன். சில சொற்கள் இலக்கிய பயிற்சியிலே எங்களுக்கு நாளாந்த பயிற்சியிலே இருக்கிற அர்த்தம் தராது. அது இலக்கிய பயிற்சி உள்ளவர்களுக்கு தெரியும். இந்த குறளிலே பாருங்கள் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒருதலையாக என்ற வார்த்தை எங்களுக்கு அது இப்போது அதிகமான பயிற்சியிலே இல்லாத ஒரு சொல். ஒருதலையாக என்றால் நிச்சயமாக என்று அர்த்தம். ஆகவே அந்த சொல் இது கொஞ்சம் கொஞ்சம் பழக எங்களுக்கு இயல்பாக இது வந்துவிடும். ஒருதலையாக என்பது நிச்சயமாக. அடுத்தது மகனே என்று ஒருவர். மகன் என்றால் இப்போது நாங்கள் பாவிக்கிறது தாய் தந்தை மகன் என்ற அர்த்தத்திலே தான் மகன் என்ற சொல்லை பாவிக்கிறோம். மகன் என்பது மனிதன் என்ற அர்த்தத்தை தருகிற சொல். அதை பார்த்து கொள்ளணும். பயனில சொல்வானை மக்கட்பதடியனல் பல பயனில் சொல் பாராட்டுவானை. மகனெனல் என்றால் மனிதன் என்று சொல்லாதே என்று அர்த்தம். ஆகவே மகன் என்ற வார்த்தை மனிதன் என்ற அர்த்தத்தை தருகிறது என்பதை தெரிந்து கொண்டு இதுக்குள்ளே நுழைவோம். படியுங்கள். ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப குழல். உரை. அகத்தது ஐயப்படாது உணர்வானை. சொற்களை அப்படி இப்படி மாத்தி போட்டோடனே பொருள் வழங்கி விடுகிறது. பரிமாணர் அதை முதல்ல சுலபமாக செய்கிறார். குறளிலே இருக்கிறது ஐயப்படாது அகத்தது உணர்வானை என்று பகுதி. இவர் எப்படி எடுக்கிறாரு? அகத்தது என்றால் மனதிலே இருப்பதை, ஐயப்படாது உணர்வானை அப்படி இருக்கிற பொழுதுதான் பொருள் தெளிவாகிறது. ஐயப்படாது அகத்தது வேண்டால் சந்தேகப்படாது மனதிலே இருக்கிறதை தெரியுது என்று சொல்லை விட, அகத்தது ஒருவனுடைய உள்ளத்திலே இருப்பதை ஐயப்படாது உணர்வானை, அதுக்கு ஒருதலையாக உணர்வு. நிச்சயம் இப்படி நினைக்கிறானோ அப்படி நினைக்கிறானோ என்று 2-3 வரும் நமக்கு. ஆனால் அப்படி இல்லாமல் இவன் இதைத்தான் நினைக்கிறான் என்பதை தானாக உணரக்கூடியவன். அகத்தது ஐயப்படாது உணர்வானை என்கிறார். அகத்தது ஐயப்படாது உணர்வானை, ஒருவன் மனத்தின் கண் நிகழ்வதனை ஐயப்படாது ஒருதலையாக உணரவல்லானை தெய்வத்தோடு ஒப்ப குழல். ஒரு நிமிஷம் இல்லைங்கள், கவனித்துக் கொள்ள வேண்டும். பரிமேலகர் வருவிக்கிற இடங்கள் எல்லாம் ஐயப்படாது அகத்தது உணர்வானை, ஒருவன் மனத்தின்கண் நிகழ்வதனை ஐயப்படா அகத்தது உணர்வான் என்றால் உள்ளே. அகம் என்பது உள்ளே, இங்கே அகம் என்பது மனதை குறித்து நிற்கிறது. மனத்திலே நிகழ்கிற சம்பவத்தை சந்தேகத்துக்கிடமில்லாமல் தெளிவுற உணர்கிறவன் என்று அதற்கு பொருள் கொள்ள வேண்டும். தெய்வத்தோடு ஒப்ப குழல். மகனே ஆயினும் தெய்வத்தோடு ஒப்ப நன்கு மதிக்க. இனி வருங்காலத்திலே ஆசிரியர்கள் உன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் என்றுதான் இதற்கு பொருள் சொல்வார். மகனே ஆயினும் என்பதற்கு என்ன சொல்ல போகிறார்கள்? உன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் என்று பொருள் சொல்வார்கள். அதுவல்ல பொருள். மனிதனாக இருந்தாலும் அவனை தெய்வத்தோடு வைத்துக்கொள். மகனாக இருந்தாலும் தெய்வத்தோடு வைத்துக்கொள் என்பதல்ல அர்த்தம். அப்படி மற்றவர்கள் வாய் திறந்து பேசாமலே அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கிற உணர்வை நிச்சயப்படுத்தி உணர்கிற ஒருவனை அவன் மனிதன் என்றாலும் கூட தெய்வமாக நினைத்து அவனை பேணிக்கொள் என்கிறார் இந்த குறளிலே.
உரை குறிப்பு. உடம்பு முதலியவற்றான் ஒவ்வானாயினும் பிறர் நினைத்தது உணரும் தெய்வத்தன்மை உடைமையின் தெய்வத்தோடு ஒப்ப என்றார். எப்படி ஒரு மனிதனை தெய்வத்தோடு ஒப்ப உணர்வது? இதேன் பெரிய திருவள்ளுவருக்கு இது என்ன சும்மா கண்டபடி போட முடியுமா என்று கேட்டால் அதற்கு விளக்கம் சொல்வதற்காக பரிமேலழகர் சொல்லுகிறார், உடம்பு முதலியவற்றால் ஒவ்வானாயினும், ஆரோடு தெய்வத்தோடு உடம்பு முதலியவற்றால் ஒவ்வானாயினும். தெய்வம் என்பது தேவுக்களை குறிக்கிற சொல். அதை நன்றாக நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கின்ற அந்த குறளிலே தெய்வம் என்பது தேவுக்களை குறித்து நிற்கிறது. தேவுக்கள் என்றால் யார் என்றால் நம்மை விட உயர்ந்த பதங்களிலே இருக்கிறவர்கள். அதுதான் நாங்கள் இங்கே சொல்லுகிற தேவுக்கள். தெய்வம் என்ற சொல் தேவுக்களை குறித்த. தெய்வம் என்றது உண்மையான தெய்வம் எதுவென்று கேட்டால் எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்றதுதான் உண்மையான தெய்வம். தேவுக்கள் நம்மை விட அதிக புண்ணியங்கள் செய்த காரணத்தினால், அறங்கள் செய்த காரணத்தினால் தனியே இன்பம் அனுபவிக்கிற புவனங்களிலே போய் பிறக்கிறார்கள். அவர்களைத்தான் தேவுக்கள் என்று சொல்லுகிறோம். அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இந்த பூமியிலே பிறந்து பல அறங்களையும் சோர்வின்றி செய்த காரணத்தினாலே அந்த அறத்தினுடைய தன்மை கூடி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. என்னவென்றால், தனியே இன்பம் அனுபவிக்கிற புவனம் என்று ஒரு புவனம் இருக்கிறது. அந்த புவனத்திலே போய் அவர்கள் வாழ்வார்கள். அதைத்தான் நாங்கள் சொர்க்கம் என்கிறோம். ஆகவே அங்கே போய் இருக்கிறவர்களைத்தான் தெய்வங்கள் என்கிறோம். இங்கே சொல்லப்பட்டது அந்த தெய்வங்களை தான். தேவுக்களோடு ஒப்ப இவனை சொல்ல முடியுமா என்றால் அது கூட முடியாதே என்கிறார் பரிமேலழகர். தேவுக்களோடு ஒரு மனிதனை எப்படி சமப்படுத்துவது என்றால் அதுக்கு இவர் சொல்கிறார் என்றால், உடம்பு முதலியவற்றால் ஒவ்வானாயினும். தேவுக்களோடு இவன் தேவுக்களுடைய உடம்பு வேறையா என்று கேட்டால் முதலியவற்றால் என்று ஒரு சொல் போட்டிருக்கிறார். தேவுக்களை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், அவர்களுடைய கண் இமைக்காதான். அப்ப அது வித்தியாசம் இருக்கு. நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்வார்கள். அதான் நலாயினியோ சுயம்பரத்தின் போது எல்லாம் தமயந்தி நலன் போலவே எல்லா தேவுக்களும் வந்து உட்கார்ந்து விட்டார்கள். நலனுக்கு தான் மாலை போட போகிறாள் என்பது தெரிய வந்து எல்லா தேவுக்களும் தங்களை நலன் போல தோற்றமாக்கி கொண்டு வந்து உட்கார்ந்து விட்டார்கள். இப்போ தமயந்திக்கு பெரிய சங்கடமாக போய்விட்டது. ஆனால் அவள் பிறகு என்ன செய்கிறாள், பார்த்து கொண்டே போனால் மிச்ச தேவுக்கள் ஒருத்தருக்கும் கண் இமைக்கிற பாடு இல்லை. அது அப்படியே இருக்கிறது. இவன் ஒரிஜினல் நலனுக்கு மட்டும் கண் இமைத்ததை கண்டவுடனே இவன் தான் நலன் என்று கண்டுபிடித்து அவனுக்கு மாலை போட்டு வந்து விட்டாள் என்று அந்த கதையிலே சொல்வார்கள். ஆகவே தேவர்களுடைய மனிதர்களுக்கும் தேவர்களுக்குமான வித்தியாசங்கள் பல சொல்லப்படுகிறது. அதிலே கண்ணிமைக்காதது ஒன்று. அடுத்தது கால் நிலம் தோயாமல் இருப்பார்கள். அவருடைய பாதம் மண்ணிலே படாது. இது அவர்களுக்காக சொல்லப்படுகிற அடுத்த அடையாளம். மூன்றாவது, அவர்கள் போட்ட மாலை வாடாது. அவர்கள் போட்டிருக்கிற மாலை எப்பொழுதும் வாடாமல் இருக்கும். இப்படி பல விஷயங்கள் அவர்களை பற்றி சொல்வார்கள். அப்படி பார்க்கிற பொழுது அந்த உடம்பு தன்மை இவனுக்கு இல்லை. அதை ஒத்துக்கொள்கிறார். இவன் குறிப்பறிவான் என்பதற்காக இவனுக்கும் கால்நிலம் தோயாது கண்ணிமைக்காது என்று சொன்னால் அது முட்டாள்தனம். ஆகவே உடம்பு முதலியவற்றால் ஒவ்வானாயினும், தேவர்களோடு இவன் உடம்பு முதலியவற்றால் ஒவ்வானாயினும் இவனை எப்படி தெய்வம் என்று சொல்லலாம் என்று பரிமேலழகர் திருவள்ளுவர் சொல்கிறார் என்றால், ஒருவனுடைய உள்ளத்திருக்கிற விடயத்தை உணர்கிற தன்மை தெய்வத்துக்கு உண்டு. வாயால் சொல்லாமலே தெய்வத்தன்மை பெற்றவர்கள் மற்றவர்கள் மனதிலே நினைக்கிறவர்களே அப்படியே சொல்லிவிடுவார்கள். இன்றைக்கு இருக்கிற பல சித்தர்களை, காந்தி பெரியவரை, சாய்பாபாவை எல்லாம் சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், யார் யார் என்னென்ன பிரச்சனையோடு போகிறார்களோ அந்த பிரச்சனையை அவர்களே டக்கென்று சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு, இந்த தெய்வத்தன்மை கொண்டவர்களுக்கு அல்லது தெய்வங்களுக்கு மற்றவர்கள் வாய் திறந்து சொல்லாமலே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொல்லுகிற ஆற்றல் இருக்கும். அந்த ஒற்றுமை பற்றி இவன் குறிப்புணர்கிற அமைச்சனும் அப்படித்தான். அவர்கள் வாய் திறக்கென்று சொல்லாமலே அவர்களை நோக்கி, கண்ணாலும் முகத்தாலும் நோக்கி அவர்கள் நினைப்பதை சொல்லிவிடுவார்கள். இந்த ஒரு ஒற்றுமைப்பாடு பற்றித்தான் அவர்களை தெய்வமாக கொள் என்று சொல்கிறாரே தவிர, குறிப்பறிகிறவனுக்கும் கால்நிலம் தோயாதா கண்ணிமைக்காதா என்று பார்த்து வீணாக ஏமாறாதே என்பதை சொல்லிவிட்டு இதை பதிவு செய்கிறார் குறிப்புரையிலே. படியுங்க. உடம்பு முதலியவற்றான் ஒவ்வானாயினும் பிறர் நினைத்தது உணரும் தெய்வத்தன்மை உடைமையின்
தெய்வத்தோடு ஒப்ப என்றார். இதனால்தான் தெய்வத்தோடு சமமாக வைத்துப்பார் என்பது இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் என்று சொல்லுகிறார். குறள் எண் 702 மறுவாசிப்பு. ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொளல். உரை. அகத்தது ஐயப்படாது உணர்வானை, ஒருவன் மனத்தின்கண் நிகழ்வதனை ஐயப்படாது ஒருதலையாக உணரவல்லானை தெய்வத்தோடு ஒப்ப கொளல். மகனே ஆயினும் தெய்வத்தோடு ஒப்ப நன்கு மதிக்க. உரைக்குறிப்பு. உடம்பு முதலியவற்றான் ஒவ்வானாயினும் பிறர் நினைத்தது உணரும் தெய்வத்தன்மை உடைமையின் தெய்வத்தோடு ஒப்ப என்றார். கவனித்துக் கொள்ளுங்கள். தெய்வத்தோடு ஒப்பக்கொழல் என்பதற்கு என்ன ஒரு எழுதுகிறார் பாருங்கள், நன்கு மதிக்க என்று எழுதுகிறார். தெய்வத்தோடு ஒப்பக்கொழல் என்றால் தெய்வ படங்களுக்கு புரியம் போட்டு வைத்திருக்கிற மாதிரி இவர்கள் படத்துக்கு புரியம் போட்டு வைக்கிறது என்பதல்ல அர்த்தம். தெய்வத்தை எப்படி நீ மனதாலே மதிப்பாயோ அப்படி இவர்களையும் மதிக்க பழகிக்கொள் என்று உலகத்தார்க்கான ஒரு செய்தியை சொல்லுகிறார். குறள் எண் 703. குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். உரை. குறிப்பின் குறிப்பு உணர்வாரை தம் குறிப்பு நிகழும் ஆறு அறிந்து அதனால் பிறர் குறிப்பறியும் தன்மையாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். அரசர் தம் உறுப்புகளுள் அவர் வேண்டுவது ஒன்றனை கொடுத்தாயினும் தமக்கு துணையாக கொள்க. இதுவும் முக்கியமான ஒரு குறள். இதிலேயும் முதல் நாங்கள் விளங்க வேண்டிய சொற்கள் இருக்கின்றன, அதை குறித்துக் கொள்ளுங்கள். உறுப்பினில் யாது கொடுத்தும் கொளல். ஒரு அரசன் இப்படிப்பட்டவனை குறிப்புணர்வாரை தம் உறுப்பினில் யாது கொடுத்தும் கொளல் என்பதற்கு இனி வருங்காலத்திலே ஆசிரியர்கள் இவன் தன் கையையோ கண்ணையோ காதையோ காலையோ கொடுத்து நேனும் அவனை தன்னுடையவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட உறுப்பு என்பது அவன் உடல் உறுப்பு அல்ல, அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட உறுப்பு என்பது நிர்வாக உறுப்பிலே ஏதாவது ஒரு உறுப்பையாவது படைகுடி கூடமைச்சு நட்பு அரண் என்பதை உறுப்பு என்று சொன்னார்களே, அந்த உறுப்பிலே ஏதாவது ஒன்றை கொடுத்தேனும் அவனை வைத்துக்கொள் என்பதுதான் இந்த குறளிலே சொல்லப்படுகிற ஒன்று. அப்ப 6 உறுப்பிலே ஒரு உறுப்பை கொடு என்று சொல்லிவிட்டால், இந்த இப்படிப்பட்டவனுக்கு கொடு என்று விட்டால் உறுப்பிலுக்கு 6 உடையானே அரசன் என்று முன்பே சொல்லிவிட்டார். இப்ப 6 அப்படி ஒன்று கொடுத்தால் அரசன் குறைவு பெற்று விடுவானே என்றால் அப்படி அல்ல. ஒன்றை கொடுத்தாலும் அவன் குறைவுபட மாட்டான். ஏனென்றால் இந்த அமைச்சன் கொடுக்கப்படுகிற அந்த உறுப்பை விட அதிகமாக இவனுக்கு உண்டாக்கி கொடுப்பான். அதனாலே இவனுக்கு கொடுப்பதாலே உறுப்பு குறைவு ஏற்படாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது பொதுப்பட இந்த குறள் பற்றி சிந்திக்க வேண்டிய விடயம். இனி குறள் வழியாக அந்த பொருளுக்குள்ளே நுழைவோம். படியுங்கள். குறிப்பின் உணர்வாரை. உரை. குறிப்பின் குறிப்பு உணர்வாரை தம் குறிப்பு நிகழும் ஆறு அறிந்து அதனால் பிறர் குறிப்பறியும் தன்மையாரை. இது பரிமேலழகர் தனித்து காணுகிற ஒரு உரை. என்ன சொல்லுகிறார் என்றால், குறிப்பின் குறிப்புணர்வாரை என்றால் கடவுளை போல ஒரு அற்புதமான படைப்பாளி இந்த எங்கும் கிடைக்க மாட்டான். இந்த உலகத்திலே கிடைக்க மாட்டான் என்று சொல்லப்படாது, எங்கும் கிடைக்க மாட்டான். அவன் மனிதர்களை எல்லா ஜீவராசிகளையும் படைத்திருக்கிற விதம், அவர்களுடைய உடம்புக்கு அவன் செய்திருக்கிற இந்த ஆர்கிடெக்சர், எப்படி எல்லாம் படைத்தால் இந்த உடம்பு சரியாக இயங்கும் என்பதற்கான அந்த அமைப்பு முறை என்பதையெல்லாம் அதி அற்புதமானவை. அதான் நான் சொல்கிறது, கடவுள் இருக்கிறானா இல்லையா என்ற கேள்விக்கு புத்தகங்கள் ஒன்றும் பார்க்க வேண்டாம். உலகத்தை பார்த்தால் தெரியும் கடவுள் என்று ஒருவன் இருக்கிறான் என்பது தெரியும். அந்த உண்மையைத்தான் சொல்லுகிறார். அந்த உண்மையிலே ஒன்றைத்தான் இங்கே பதிவு செய்கிறார். என்னவென்றால், கடவுள் எல்லாரையும் படைக்கிறார், அவரவர் வினைக்கேற்ப படைக்கிறார். எல்லாருக்கும் 2 கண், மூக்கு, 2 காது, வாய், கழுத்து, 2 கை, 2 கால் என்று உறுப்புகள் உண்டு.
இந்த உறுப்புகள் பற்றி எல்லாருக்கும் இடையிலே ஒரு பொதுமை உண்டு. நான் முதல் மனிதரை பற்றி பேசுகிறேன். விலங்குகளிலேயும் இதே தன்மைதான். எல்லாவற்றுக்கும் ஒரு பொதுமை உண்டு. ஆனால் இப்படி இருந்தால் எப்படி ஒருவரை ஒருவர் நாம் விளங்கிக் கொள்வது? இது மனிதனுக்கு மட்டும் வர்ற பிரச்சனை. வெற்ற விலங்குகளுக்கு இது பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் 2 கண் இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, காது இருக்கிறது. அப்ப எல்லாரும் இப்படியே ஒன்றாக இருந்தவென்றால் மனிதரோடு பிழங்க முடியாது. பிழங்கினால் என்ன நடக்கும் என்று கேட்டால், அவன் என்ன நினைக்கிறான் என்று தெரியாமல் நாம் பழக போய் அந்த பழகுதலினாலே உள்ள பழக்கமும் கெடுகிற தன்மை வந்துவிடும். ஆகவே கடவுள் என்ன நினைத்தார்? ஒரு மனிதன் என்ன உணர்வோடு இருக்கிறான் என்பதை அறியும்படியாக இந்த உடம்பை படைக்க வேண்டும் என்று நினைத்தார். இதுல என்ன பிரச்சனை என்றால், நாம் காண்பது வெளியிலே புறத்திலே இருக்கிற உடம்பை, உணர்வுகள் நிகழ்வது அகத்திலே இருக்கிற மனதிலே. அகத்திலே இருக்கிற மனம் நம் கண்ணுக்கு தெரிகிற ஒரு உறுப்பு இல்லை. அதனாலே அகத்திலே நிகழ்கிற மாற்றத்தை நாம் கண்டுகொள்ள முடியாது. வெளியிலே இருக்கிற உடம்பைத்தான் நாம் காண முடியும். அப்ப உடம்பை மட்டும் காண முடியும், அகத்திலே இருக்கிற உணர்வை காண முடியாது. அப்படியானால் உலகத்திலே வாழ்வது கடினம். கெட்டவன் நல்லவனாக தெரிவான், நல்லவன் கெட்டவனாக தெரிவான், பல சிக்கல்கள் வரும். ஆகவே கடவுள் இதெல்லாம் படைத்து முடித்து விட்டு யோசித்தார், பாவம் மனிதர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோமே என்று நினைத்து விட்டு அகத்திலே இருக்கிற உணர்வை உடம்பிலே தெரியும்படியாக ஒரு சில அமைப்பை உருவாக்கி வைத்தார். அதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற பழமொழி வந்ததுக்கு காரணம் அதுதான். மனதிலே இருக்கிற உணர்வுகள் உடம்பிலே தெரிந்தால்தான் ஒருவரோடு ஒருவர் பழக முடியும், பிரச்சனை இல்லாமல் பழக முடியும். அதனாலே என்ன செய்வார் என்றால், கடவுள் ஒரு உதவி செய்திருக்கிறார். மனதிலே இருக்கிற உணர்ச்சிகளை உடம்பிலே தெரியும்படியான சில அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறார். இதனை விளங்கி இன்றைக்கோ 3000 ஆண்டுகளுக்கு முன் என்று சொல்லுகிறார்கள் நம்முடைய இலக்கண ஆசிரியர் தொல்காப்பியர். என்ன செய்கிறார் என்றால், மெய்ப்பாட்டியல் என்று ஒரு இயலை படைக்கிறார். மெய்ப்பாட்டியல் என்றால் என்னவென்றால், மெய்ப்பாடு என்று அதற்கு அர்த்தம். மெய்ப்பாடு என்றால் என்னவென்று கேட்டால், உள்ளத்திலே இருக்கிற உணர்வை உடம்பிலே பார்த்தல், மெய்யில் படுதல். அதுதான் மெய்ப்பாடு. கடவுளுடைய அமைப்பிலே அது இருக்கிறது. உடம்பிலே இருக்கிற உள்ளத்திலே இருக்கிற உணர்வு உடம்பினுடைய சில அசைவுகளினாலே அதை உணர்வு கொள்ளும்படியாக கடவுள் படைத்திருக்கிறார். கோபம் வருகிற பொழுது கண் சிவக்கும். அவன் கண் சிவப்போடு கோபமோ காமமோ வருகிற பொழுது கண் சிவக்கும். அப்போ அதை பார்த்து இவனுக்கு இன்ன உணர்வு இருக்கிறது என்று கண்டுபிடிக்கலாம். அதுபோல புருவம் உயர்தல், புன்னகை வருதல், இவற்றை ஒருத்தன் சிரிக்கிறான் என்றால் கொஞ்சம் நல்ல மூட்ல இருக்கிறான் என்று அர்த்தம். இதெல்லாம் இல்லாவிட்டால் மனிதர் விளங்கிக் கொள்ள முடியாமல் போயிருக்கும். ஆகவே கடவுள் என்ன செய்கிறார், இந்த குறிப்பு என்ற ஒன்றை வைக்கிறார். மெய்ப்பாட்டியல் என்று அதனாலேதான் மெய்யில் படுவது, உள்ளத்திலே இருக்கிற உணர்ச்சியை உடம்பை வைத்து தெரிந்து கொள்வது. நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன், அது நல்ல விஷயம் என்றபடியால் சொல்லுகிறேன். வடநூல் ஆசிரியர்கள் அதை இந்த மெய்ப்பாட்டியலுக்கு அவர்கள் வைத்த பெயர் நவரசங்கள் என்று பெயர் வைத்தார்கள். உடம்பிலே தோன்றுவது நாட்டிய சாஸ்திரத்திலே அது வரும் நவரசம். ஆனால் தமிழர்கள் அதில் ஒரு ரசத்தை கட் பண்ணி விட்டார்கள். 8 மெய்ப்பாடுகள் தான் ஒரு ரசம் அவர்கள் இருக்கவில்லை. என்ன ரசம் என்று கேட்டால், சாந்தம் என்று ஒரு ரசம் இருக்கிறது. நாட்டியக்காரர்களுக்கு தெரியும், கோபம், மறுபெருப்பு, அது பீபத்சம் என்பார்கள். இப்படி எல்லாம் செய்கிற பொழுது ஒரு பாவம் இருக்கிறது, அதற்கு சாந்தம் என்று அந்த இதற்கு பெயர். சாந்தம் என்றால் என்ன என்று கேட்டால், மகிழ்ச்சியோ துன்பமோ தெரியாமல் இருக்கிற மனநிலை. இந்த சாந்தத்தை உணர்வது என்பது, அதாவது ஏதாவது ஒரு உணர்ச்சி இருந்தால் அது உடம்பிலே தெரியும். இது உணர்ச்சி அற்ற தன்மை, அதுதான் சாந்தம். ஆகவே அது மெய்ப்பாடு வராது என்ற காரணத்தினாலே நம்முடைய பெரியவர்கள் அதை தட்டி விட்டு மிச்ச 8ஐயும் தான் மெய்ப்பாட்டிலே சேர்த்தார். ஆகவே இந்த மெய்யில் படுகிற விஷயத்தை வைத்துக் கொண்டு ஒருவர் மற்றவர்களை உணர வேண்டும் என்றால், முதலிலே தனக்கு என்ன நிகழ்கிறது, எனக்கு கோபம் வருகிற பொழுது என்ன வருகிறது, வார்த்தைகள் படபடக்கிறது, புருவம் நெற்றி வரை உயர்கிறது, பல்லை கடிக்கிறோம், இப்படியான உணர்வுகள் வருகிற பொழுது எங்களுக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், அப்போ எனக்கு கோபம் வருகிற பொழுது என் உடம்பிலே இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழ்கிறது.
இதை முதல் கவனிக்க வேண்டும். பல பேர் மற்றவரை கவனிப்பார்களே தவிர தன்னை கவனிப்பதில்லை. தன்னை கவனித்தால் என்னென்ன உணர்ச்சிகள் வருகிற பொழுது என் உடம்பிலே என்னென்ன மாற்றங்கள் வருகிறது என்று கண்டுகொள்ளலாம். அதை கண்டுகொண்டால் இன்ன உணர்ச்சி வருகிற பொழுது இன்ன மாற்றம் என் உடம்பிலே நிகழ்வதால், இதுபோலத்தான் இன்னொருவன் உடம்பிலே இந்த மாற்றம் நிகழ்ந்தால் அவன் என்ன நினைக்கிறான் என்பதை கண்டுகொள்ளலாம். இதைத்தான் பரிமளர் சொல்லுகிறார், குறிப்பின் குறிப்புணர்வாரை என்பதற்கு அவர் விளக்கச் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார். படிங்களதை. குறிப்பின் குறிப்பு உணர்வாரை தம் குறிப்பு நிகழும் ஆறு அறிந்து அதனால் பிறர் குறிப்பறியும் தன்மையாரை. முதல்ல தனக்கு நிகழ்கிறதே தெரிய பழக வேண்டும். எனக்கு கோபம் வந்தால் என்ன நடக்கிறது, எனக்கு காமம் வந்தால் என்ன நடக்கிறது, காதல் வந்தால் என்ன நடக்கிறது, இதுகளெல்லாம் கவனித்தால், நான் சொல்றது பாருங்கள், இந்த உலகத்திலே இலக்கியமாகட்டும் கவனிப்பு தான் அதனுடைய அடிப்படை. எது ஒன்றையும் சமையலாகட்டும், ஒருவர் ஒரு நல்ல சமையல் வல்லமை உள்ள ஒருவர் பெண்ணோ ஆணோ ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டால் அடுத்த நாள் அந்த சாப்பாடு தன் வீட்டிலே செய்வார். எப்படி என்றால் கவனிப்பு தான். இதுல என்ன பண்ணி இருக்கிறார்கள், இதுல என்ன நுட்பம் இருக்கிறது, இந்த வாசனைக்கு என்ன போட்டிருக்கிறார்கள் என்று கவனிப்பு. இலக்கியமும் அப்படித்தான். ஒன்றை பார்த்தால் அதன் நுட்பங்களை கவனிப்பது. அப்படி கவனித்தால் தான் அது அதனுடைய உயர்வு வரும், மானுடத்தினுடைய உயர்வு வரும். அது மற்றதை கவனிப்பது முதல் தன்னை கவனிக்கணும். என் உடம்பிலே, என் மனதிலே இருக்கிற உணர்ச்சிக்கு என் உடம்பிலே என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது என்று கவனித்து விட்டால், அது தெரிந்து விட்டால் இன்னொருவருடைய உடல் மாற்றத்தை வைத்து அவருடைய உள உணர்ச்சியை கண்டுபிடிக்கலாம். அதாவது முதல் குரலிலே சொன்னார், மற்றவன் சொல்லாமலே அவனுடைய உணர்வை அறியத்தக்கவன் என்று சொல்லி அவனை பாராட்டினார். இப்ப சொல்லுகிறார் அதை எப்படி அறியலாம் என்று சொல்லுகிறார். முதலிலே இப்படி அறியத்தக்கவனை தெய்வமாக கொள் என்று பாராட்டினார். இப்ப சொல்லுகிறார் எப்படி அறியலாம் என்றால், முதல் உன்னுடம்பிலே நிகழ்கிற மாற்றத்தை வைத்து உன் உணர்வை விளங்கிக்கொள், அல்லது உன் உணர்விலே மாற்றங்களை வைத்து உன் உடம்பிலே வருகிற மாற்றங்களை கவனித்துக் கொண்டால், இப்பொழுது இன்னொருவனுக்கு உடம்பிலே இந்த மாற்றம் தெரிகிற பொழுது இவனுக்கும் இந்த உணர்வு இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். படிங்கள். குறிப்பின் குறிப்பு உணர்வாரை தம் குறிப்பு நிகழும் ஆறு அறிந்து அதனால் பிறர் குறிப்பறியும் தன்மையாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். அரசர் தம் உறுப்புகளுள் அவர் வேண்டுவது ஒன்றனை கொடுத்தாயினும் தமக்கு துணையாக கொள்க. உறுப்பு என்பது இப்ப புரிகிறது அல்லவா? உறுப்புன்னோடனே சும்மா சாதாரணமா படிப்பிக்க விட்டால் உறுப்பினை கொடுத்துட்டால் எந்த உறுப்பை வெட்டி கொடுத்துட்டாலும் அதை என்று அர்த்தம் இல்லை. உறுப்பை அரசன் வெட்டி கொடுத்து விட்டால் அவன் அரசனாக இருக்க முடியாது. குறை உறுப்புகள் உள்ளவன் தலைவனாக முடியாது. பிராமணன் பூசை செய்கிற அந்தணனுக்கும் நிர்வாகம் நடத்துகிற அரசனுக்கும் அங்கலட்சணம் முக்கியமானவை என்று நம்முடைய நூல்கள் சொல்லுகின்றன. இன்றைக்கு ஒன்றையும் ஒருவரும் கவனிப்பதில்லை. அந்தணனுக்கு என்னென்ன லட்சணம் இருக்க வேணும் என்று சொல்கிறார். அவன் ரொம்ப பருமனாக இருக்கக்கூடாது, என்னை போல ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடாது, அழகற்றவனாக இருக்கக்கூடாது, ரொம்ப அழகனாகவும் இருக்கக்கூடாது. இப்படி பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது ஆகம நூல்களிலே. அந்த அங்க லட்சணம் முக்கியமானது. அதுபோலதான் அரசனும் ஊனம் உள்ளவனை அரசனாக்க முடியாது. பள்ளியிலே காவி படிந்தவன் பூசை பண்ணக்கூடாது என்று ஆகமத்திலே சட்டம் இருக்கிறது. இப்ப எல்லா அந்தணர்களும் வெத்திலை போட்டு காவியோடு இருக்கிறார். பள்ளியிலே காவி படிந்த அந்த வெத்திலை போட்டு காவி படிந்த ஒருவன் பூசை பண்ணக்கூடாது என்று அர்த்தம். அது மாதிரி கண்ணிலே பூ விழுந்தவன் பூசை பண்ணக்கூடாது. கண்ணிலே பூ விழுகிறது உங்களுக்கு தெரியுமல்லவா? ஒரு வெள்ளையாக படிந்த தன்மை இருக்குமே, இப்படிப்பட்டவன் பூசை செய்யக்கூடாது. இப்படி பல இருக்கிறது. அது போலத்தான் அரசனும் ஊனமுள்ளவனாக இருந்தால் அவன் அரசனாக முடியாது என்பது சட்டம். ஆகவே உறுப்பினர் யாது கொடுத்தும் கொள்ளுகின்றா கையை வட்டி கொடுத்துனாலும் அவனை அமைச்சா என்றால் விஷயம் விளங்காம சொல்றான் என்று மற்றவனுக்கு விளங்கி போய்விடும். இங்கே உறுப்பு என்பது அரசனுடைய உறுப்பு அங்கங்கள் என்று சொன்னோமே, படைகுடி கூட அமைச்சு நட்பு என்பது. இதிலே ஏதாவது ஒன்றை கொடுத்தாலாவது இப்படிப்பட்ட ஒரு அமைச்சன் கிடைத்தால், தன் குறிப்பை வைத்து மற்றவர்கள் குறிப்பக்கூடிய ஒரு அமைச்சன் கிடைத்தால் அவனை தனக்கு இருக்கக்கூடிய அங்கங்களிலே ஏதாவது ஒன்றையாவது கொடுத்து தன்னுடையவனாக ஆக்கிக்கொள் என்கிறார் திருவள்ளுவர். உரை குறிப்பு. உள் நிகழும் நெறி யாவர்க்கும் ஒத்தலின் பிறர் குறிப்பறிதற்கு தம் குறிப்பு கருவியாயிற்று.
ஒரு ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த உள் நிகழும் நெறி படியுங்கள். உள் நிகழும் நெறி யாவர்க்கும் ஒத்தலின். அதாவது நாங்கள் ஆளுக்கால் வேற வேற விதமா இருப்போம். தோற்றம் வேறே, இது வேறே, வடிவம் வேறே, எல்லாம் வேறே. ஆனால் ஒரு ஒரு உணர்ச்சி வந்த உடனே, இப்ப கோபம் வந்த உடனே கண் சிவக்கிறது இருக்கிறதே, இது கருப்பனுக்கு தான் வரும், சிவப்பனுக்கு வராது என்று சொல்ல முடியாது. இப்ப ஆளுடைய தோற்றம் வைத்து அது ஏதோ ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவான்னு, வெள்ளையா இருக்கிறவன் சொல்ல மாட்டான், சிவப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான். அதெல்லாம் அப்படி வராது. எல்லாருக்கும் உள்நிகழும் நிறைய உடம்பு ஒரு விதமாக தான் காட்டும். அதை சொல்லுகிறார். ஆகவே கடவுள் அதோடு நன்மை பண்ணிட்டார். அல்லது குண்டா இருக்கிறவனுக்கு இந்த உணர்ச்சி வர்ற பொழுது இப்படி உடம்புலே வரும், மெலியவனுக்கு இப்படி வரும், கருப்பனுக்கு இப்படி வரும், சிவப்பனுக்கு இப்படி வரும் என்று போட்டிருந்தார் என்றால் தொலைஞ்சிருப்போம். கடவுள் நல்ல காலம் உறவு பண்ணிட்டார். எல்லாருக்கும் குறித்த உணர்ச்சிக்கு குறித்த உறுப்புகளினுடைய செயல்பாடு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். உள் நிகழும் நெறி யாவர்க்கும் ஒத்தலின் பிறர் குறிப்பறிதற்கு தம் குறிப்பு கருவியாயிற்று. மற்றவருடைய குறிப்பை அறிவதற்கு தம் குறிப்பு எனக்கு இப்படி நிகழும் என்று தெரிகிறபடியால் அவனுக்கு நிகழ்வதை வைத்து அவனுக்கு இப்படித்தான் உணர்வோடு இருக்கிறான் என்று கண்டுபிடிப்பது கருவியாயிற்று என்கிறான். எதிராளியினுடைய மனநிலையை அறிவதற்கு தன் மனநிலையையும் தன் உடல் மாற்றங்களையும் அறிந்து கொள்வதை வைத்து அதை அறியலாம் என்றபடியால் இது கருவியாயிற்று என்கிறார். உறுப்புகளாவன பொருளும் நாடும் யானை குதிரைகளும் முதலிய புறத்து உறுப்புகள். கவனிக்க வேண்டும். படை, குடி, குடி என்பது குடி, படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண். யாது கொடுத்தும் கொள்ளல் என்றால் எல்லாவற்றையும் கொடுக்க முடியாது. குறிப்பிட்ட சில அங்கங்களை கொடுக்கலாம். அதைத்தான் இவர் சுட்டி காட்டுகிறார். என்னென்ன சொல்லுகிறார்? பொருளும் பொருள், கூழ் என்பதுதான் பொருள். அதை கொடுக்கலாம். ஏனென்றால் அவன் வந்தானா இருந்தால் இது மாதிரி 10 மடங்கு பொருளை தேடி தந்துருவான். ஆகவே பொருளை கொடுக்கலாம் என்ற ஒன்று கூழ். நாடு, நாட்டையும் கொடுக்கலாம். ஏனென்றால் நாட்டை கொடுக்கலாம் என்றால் கொடு என்பதல்ல அர்த்தம். கொடுக்கலாம் என்றால் என்ன அர்த்தம் என்றால் இவன் ஒரு நாடு கொடுத்தாலும் அவன் 10 நாடு இவனுக்கு ஆக்கி தருவான். ஆகவேதான் நாட்டை கொடுக்கலாம். யானை குதிரைகளும் அது படை. ஆகவே படையை கொடுக்கலாம். வேறு சிலவற்றை 6 அங்கங்கள்ல எல்லாம் கொடுக்க முடியும், சிலவற்றை தவிர்த்திருக்கிறார். இவற்றைத்தான் கொடுக்கலாம் என்று அவர் வரையறுத்து காட்டுகிறார். யாது கொடுத்தும் என்பது இருக்கிறவற்றிலே இவற்றை கொடு யாதை என்பதற்கு ஒரு எல்லை வகுத்து பரிமாறு காட்டுகிறார். பொருளும் நாடும் யானை குதிரைகளும் முதலிய புறத்து உறுப்புகள். இதற்கு பிறர் முக குறிப்பானே அவர் மனக்குறிப்பு உணர்வாரை என்று உரைப்பாரும் உணர். அதாவது பரிமாளருடைய நல்லர்கள், அதாவது இந்த குறளுக்கு வேறு சில உரையாசிரியர்கள் வேறு விதமாக உரை சொல்கிறார்கள். என்ன உரை சொல்கிறார்கள் என்றால், குறிப்பின் குறிப்புணர்வாரை என்பதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள். அது என்ன வாசியுங்கள்? இதற்கு பிறர் முக குறிப்பானே அவர் மனக்குறிப்பு உணர்வாரை. அதாவது மற்றவர்களுடைய முகக்குறிப்பினாலே அவருடைய மனக்குறிப்பை அறிவார் என்று இந்த குறளுக்கு உரை சொல்லலாம். அப்படி சொன்னாலும் பொருந்துகிறது. இப்படி உரை சொல்வாரும் உளர் என்கிறார். ஆகவே அதிலே பரிமளருக்கு மறுப்பில்லை, அது பிழை இல்லை என்பதை அவர் ஒத்துக்கொள்கிறார். ஆனால் இவர் அந்த கருத்தை சொல்லவில்லை. தன்னுடைய முகக்குறிப்பாலே பிறர்மனுடைய குறிப்பை அறிவது என்பதுதான் இவர் சொல்ல வருகிற அர்த்தம். இந்த குறளுக்கு இப்படியும் உரை சொல்வாரும் உளர் என்று சொல்லிவிட்டு போகிறார். இவை 3 பாட்டானும் குறிப்பு அறிவாரது சிறப்பு கூறப்பட்டது. முதல் 3 குறளிலே குறிப்புற உணர்வாரது சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இனி ஆகவே இந்த ஒரு சப்ஜெக்ட் முடித்து விட்டார் என்ற அர்த்தம். 10 குறளிலே 3 குறளிலே ஒரு சப்ஜெக்ட் முடித்து விட்டார். என்ன முடித்து விட்டார்? குறிப்பறிகிறவர்களுடைய சிறப்பு என்ன என்று இந்த 3 குறளிலே சொல்லிவிட்டார். ஆகவே இனி வேறு விஷயம் சொல்ல போகிறார் என்பது நமக்கு தெரிகிறது. இந்த பரிமளர் ஒரு உரையிலே, இந்த உரை குறிப்பிலே வருகிற இந்த விஷயம் நான் ஆரம்பத்திலே எனக்கு அதன் பெருமை தெரியவில்லை, பிறகுதான் தெரிகிறது. இந்த 10 குறளையும் இன்னென்ன குறள் இன்னென்ன விஷயம் என்று சொல்லுகிற முறைமை என்பது கற்கிறவர்களுக்கு அது ஒரு ரொம்ப உதவி. இந்த குறளில் இத்தனை குறளிலே இது சொன்னார், இது சொன்னார், இது சொன்னார்.
ஒரு கட்டுரையாக எழுத வேண்டும் என்று தொடங்குகிற பொழுது இவர் வகுத்து காட்டுகிற 4 விஷயம், இப்ப இந்த முதல் 3 குறளானும் குறிப்புணர்வாருடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறார் அல்லவா. ஆகவே இந்த கட்டுரை குறிப்புணர்தலுக்கு ஒருத்தன் கட்டுரை எழுத வேண்டால் முதல் தலைப்பு என்னவென்றால் குறிப்புணர்வானது சிறப்பு, அவ்வளவுதான் தலைப்பு. இனி உணராதவருடைய இழிவு 3 குறளும் கூட எழுதவில்லை. இந்த விஷயத்தை எழுதினாலே ஒரு நல்ல கட்டுரை வந்துவிடும். இதுதான் இந்த பரிமள வகுத்து தருகிற இந்த பிரிவினாலே நமக்கு கிடைக்கிற உதவி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, குறள் எண் 703 மறுவாசிப்பு. குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். உரை: குறிப்பின் குறிப்பு உணர்வாரை தம் குறிப்பு நிகழும் ஆறு அறிந்து அதனால் பிறர் குறிப்பறியும் தன்மையாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். அரசர் தம் உறுப்புகளுள் அவர் வேண்டுவது ஒன்றனை கொடுத்தாயினும் தமக்கு துணையாக கொள்க. உரை குறிப்பு: உள் நிகழும் நெறி யாவர்க்கும் ஒத்தலின் பிறர் குறிப்பறிதற்கு தம் குறிப்பு கருவியாயிற்று. உறுப்புகள் ஆவன பொருளும் நாடும் யானை குதிரைகளும் முதலிய புறத்து உறுப்புகள். இதற்கு பிறர் முகக் குறிப்பானே அவர் மனக்குறிப்பு உணர்வாரை என்று உரைப்பாரும் உளர். இவை 3 பாட்டானும் குறிப்பு அறிவாரது சிறப்பு கூறப்பட்டது. அடுத்த குறள் போலாம் மகன். சரி, நன்றி. குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி. உயர் வள்ளுவத்தின் மற்ற குறள் விளக்கங்களை கேட்க www.karka.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர் வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.